செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தேசிய அளவில் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது சென்னை ஐஐடி சார்பில் வழங்கப்பட்டது. தேசிய அளவில் சிறந்த பள்ளி ஆசிரியர்கள் 6 பேருக்கு சென்னை ஐஐடி விருதுகள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய பாடங்களை நல்ல முறையில் பயிற்றுவித்து அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேர சிறப்பாக பணியாற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு சென்னை ஐஐடி தேசிய அளவிலான விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. கடந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படும் இந்த விருது முதல் கொள்கையில் ஆசிரியர்கள் விருது என அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான ஐஐடி விருது தேர்வுக்கு செய்யப்பட்ட 6 ஆசிரியர்களுக்கு ஐஐடி இயக்குனர் காமகோடி விருது வழங்கியுள்ளார். கல்வி முறையை நவீனமயமாக்கி மேம்படுத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம். நமது கல்வி முறையை தொடர்ந்து நவீனமயமாக்கி தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்து பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி கூறுகையில், நாடு முழுவதும் விளையாட்டு உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு உள்ளன. அடுத்த சில ஆண்டுகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஒலிம்பிற்கு நாடு மும்முரமாக தயாராகி வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இளம் விளையாட்டு வீரர்களை நாம் அடையாளம் கண்டு வளர்க்க வேண்டும், பறக்க முடியும் என தெரிவித்துள்ளார். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 15 புதிய தொழில்நுட்ப படிப்புகள். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 15 புதிய தொழில்நுட்ப படிப்புகள் அறிமுகம் செய்யப்படுவது குறித்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 15 புதிய தொழில்நுட்ப படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன தொழில்துறை நடைமுறைகளில் மாணவர்கள் திறன்களை பெற உதவும் வகையில் மொத்தம் 15 தொழில்துறை படிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் விளையாட்டு பிரிவு ஒதுக்கீடு அதிகரிப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு 13 இடங்களும், பிடிஎஸ் படிப்புக்கு 2 இடங்களும் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. அவற்றில் கல்லூரிகளில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் இடஒதுக்கீடு வழங்கும் திட்டம் முக்கியமான ஒன்று. இதன் கீழ் 1994-95 கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் முதல் கட்டமாக 3 இடங்கள் வழங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் முதல்வரின் அறிவுரையின்படி துணை முதல்வர் தலைமையில் நடைபெற்ற 47வது செயற்குழு கூட்டத்தில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரி சேர்க்கைக்கான இடங்களை அதிகரிப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டன. தேசிய ஓட்டல் மேலாண்மை கவுன்சில் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். +2 முடித்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் தேசிய தேர்வு முகமை சார்பில் தேசிய ஓட்டல் மேலாண்மை கவுன்சில் இணைய நுழைவுத் தேர்வுக்கு மூலம் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டில் 3 வருட பட்டப்படிப்பில் சேர்ந்து பயில விண்ணப்பிக்கலாம். மேல விவரங்களுக்கு www.exams.nta.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.